வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு இளநிலை அதிகாரி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 30,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும். எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் எந்த வித ஃபீஸஸும் கிடையாது. ஃப்ரீயாக ஆஃப்லைனில் அப்ளை பண்ணாலே போதுமானது. அப்ளை பண்ண உங்களுக்கு அக்டோபர் 11ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோ அப்டேட்டுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மிஸ் ஆகாமல் கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களை ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டு அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும். அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அண்ட் டேட் இங்கே ஃபில் பண்ணுங்கள். போஸ்ட்டோட நேம் இங்கே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் உங்களோட போஸ்ட் நேம் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்களோ அந்த போஸ்ட் நேம், உங்களுடைய பெயர் 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பிளாக் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய வயது, உங்களுடைய நேஷ்னாலிட்டி, உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய ஜாதி எதுவோ அதை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் கரெக்டாக. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோன் கொடுத்துருங்க. நீங்கள் பிடபிள்யூ கேட்டகரியான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோன் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ் வித் பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் இங்கே வந்து ரைட் பண்ணணும். கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. மெயில் ஐடி பேக் லெட்டர்ஸில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மெயில் ஐடினாலே ஸ்மால் லெட்டர்ஸ் தான் வரும். பட் இவங்க இங்கே பிளாக் லெட்டர்ஸில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன், விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய முகத்தில் அல்லது கையில் ஏதாவது தழும்போ மச்சமோ இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்குது அப்படின்னா அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் அவங்க சொல்லியிருக்க மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸு, இதில் வந்து எக்ஸெப்ஷன் ஏதாவது கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி பேமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பெய்ட் பண்ணுவீங்களா அதோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th, 12th, டிகிரி, MBA ஏதாவது வேறு ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே 1 by 1 கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து நீங்கள் அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட்டு தான் இது. உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப் அண்டு கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் வேணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு. அதே மாதிரி அவங்க கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 2 காப்பீஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கான ப்ரூஃப், நீங்கள் பெய்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு எஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கே டெக்ளரேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இங்கே டேட்டு, பிளேஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டணும். ஸோ இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணுமோ அதெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே கரெக்டாக பார்த்து அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே இருந்துச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீஃப் ஜெனரல் மேனேஜர், ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரி, ஆவடி, சென்னை 600054 அப்படிங்கிற அட்ரஸுக்கு ஆர்டினரி போஸ்ட் மூலமாக மட்டுமே அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனோட சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். அதேமாரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அக்டோபர் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கல் ஃபேக்ட்ரி ஆவடியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, பாதுகாப்புத்துறைக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாமே இங்கே தான் வந்து ப்ராடக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸுமே சென்னையில் ஆவடியில் ஹெவி வெஹிக்கல் ஃபேக்ட்ரியில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் மேனேஜர் இன்டெகிரேட்டட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மொத்தம் 20 வேக்கன்சிஸ். கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் இருக்குது. அதாவது யூஆர் கேட்டகரிக்கு 10 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 5, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1, பிடபிள்யூ கேட்டகரிக்கு 2ன்னு சொல்லி வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கோ அல்லது டெக்னாலஜியோ நீங்கள் முடிச்சிருக்கணும். எனி ஸ்ட்ரீம், ஓகேங்களா. அதாவது பிஇ பிடெக்கில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அல்லது நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு 2 இயர் எம்பிஏ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அல்லது ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு 2 இயர் எம்பிஏ கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான், ஓகேங்களா. ஸோ இங்கே ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் டிவிஷனில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும். இந்த போஸ்டிங்ஸ்க்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஒரு தடவை கண்டிப்பாக படித்து பார்த்துருங்க. ஒரு நல்ல ஒரு ஜாப் ரோல் தான். இந்த ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து எடுக்கிறாங்க, ஆட்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட இந்த போஸ்டிங்கான சேலரி பார்த்திங்கன்னா இனிஷியல் சேலரியே 30,000 ரூபாய். அது இல்லாமல் ஐடிஏ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதோட ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. முக்கியமாக டிகிரி எல்லாமே 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு டிகிரி, 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு பிஇ பிடெக் இந்த மாதிரி, அப்போ 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு இந்த ஆர்டரில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும், ரெகுலரில் தான் படிச்சிருக்கணும், ஓகேங்களா. அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸாக கொடுத்துருங்க. ஏஜ் ப்ரூஃப், குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே மறக்காமல் நீங்கள் அட்டாச் பண்ணணும், ஓகேங்களா. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகிரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸே கிடையாதுங்க. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கவங்க மட்டும்தான் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். இந்த கேட்டகிரி பீப்புள்ஸ் ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலே போதுமானது. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகிரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் தவிர்த்து மீதி இருக்க எல்லாருமே எவ்வளோ ஃபீஸ் பெய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 300 rupees ஃபீஸ் பெய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது அதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பெய்ட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணுறப்போ உங்களுடைய ஆக்டிவ் இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் இதெல்லாமே கொடுக்கணும், ஓகேங்களா. இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் இந்த மெயில் ஐடியும் சரி மொபைல் நம்பரும் சரி ஆக்டிவாக இருக்க மாதிரி பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கண்டினியூட்டியாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் பண்ண அப்ளிகண்ட்டு மட்டும் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க, ஓகேங்களா. அதாவது பர்சனல் இன்டர்வியூ அல்லது இன்டராக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க் உங்களோட பிஇ பிடெக்கு அதோட டிகிரி அண்ட் எம்பிஏல நீங்கள் வாங்கின மார்க்குக்கு வந்து 85% மார்க் வைப்பாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் வாங்கின மார்க் வந்து 15% எடுத்து ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் க்ரைட்டீரியா. பர்சனல் இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட ஃபைனல் ரிசல்ட் எல்லாமே இந்த வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம், செக் பண்ணிக்கிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இங்கே இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. ஸோ இதில் உங்களுக்கு 15 days வந்து பெய்ட் லீவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி என்னென்ன சலுகைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கைட்லைன்ஸ் படி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி, எஸ்டிக்கு 5 years, ஓபிசிக்கு 3 years, பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 10 years இந்த மாதிரி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் அவைலபிளாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, கொயரிஸ் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே மெயில் ஐடி இருக்குது. அதோட கான்டாக்ட் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் காலையில் 9:30 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அக்டோபர் 11 வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.